ஓகே गाइस, இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா புது அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த அப்டேட் பண்ண நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து யாருக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணா அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருது, அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றது, சோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சோ இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து பார்த்தா உங்க பிசிக்கு வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சோ இந்த வீடியோல வந்து பாருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா நம்ம போற லைவ் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரலாம். நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 9, 2021 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ அந்த அப்டேட்டோட நம்பர் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா KB500802. சோ இந்த அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அப்டேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அப்டேட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ல வந்து ஆட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி அவங்களோட வெப்சைட் எல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து கிடைச்சது. அது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டு இம்ப்ரூவ் செக்யூரிட்டி when Windows perform basic operation. சோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க, எந்த வித பக் இல்லாம சொல்லிருக்காங்க. இன்னொன்னு கொடுத்திருந்தாங்க அப்டேட் டு இம்ப்ரூவ் செக்யூரிட்டி while using MS Office products. சோ உங்க ஆபீஸ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில பக் எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த பக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். சோ நீங்க இப்ப ஆபீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாக் இல்லாம ஸ்மூத் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் செக்யூரிட்டி ஃபார் த விண்டோஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். சோ இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு சில பக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து அவங்க வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா யாராருக்கு போயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 20S2. சோ இப்போ லேட்டஸ்டா அந்த அப்டேட். சோ அந்த அப்டேட் பண்ண எல்லாத்துக்குமே இந்த அப்டேட் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வெர்ஷன் 2004. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஏப்ரல் அப்டேட் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் 1909. சோ இந்த 3 அப்டேட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் செக்யூரிட்டி பேட்ச் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து வர கிடையாது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து வருது அப்படி சொல்றாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிருக்காங்க, நாங்க வந்து பிரிண்டர் பின் கொடுக்கும் போதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ இதை வந்து பாருங்க. சோ இந்த மாதிரி பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த BSOD இது வந்து எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ BSOD சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். சோ இந்த எரர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ மத்தபடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கேம் விளையாடும் போதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி பார்க்கும்போது சாங்ஸ் கேட்கும்போது மத்தபடி நம்ம ப்ரோக்ராம் அவங்களோட போட்டோஷாப்ல யூஸ் பண்ணுவோம் வரல, எனக்கு அந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட் கொடுத்தனால ஒரு சிஸ்டம் அப்டேட் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் வந்து ஆயிருச்சு. சோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த எரர் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் நம்ம வந்து பண்ண மேன வந்து செலக்ட் பண்ணிருப்போம். சோ நம்மளே வந்து அப்டேட் கொடுக்குற மாதிரி. சோ அவங்களுக்குலாம் வந்து பண்ண எந்த விதமான ப்ராப்ளம் வந்து வரல. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் அப்டேட் வந்து வந்துச்சுன்னா பர்டிகுலர் இந்த அப்டேட் வந்து வந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றத நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அப்டேட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Adobe Flash Player வந்து ரிமூவ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நமக்கு இந்த Adobe Flash Player நமக்கு வந்து பண்ணி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சடன் மாதிரி பண்ணிருந்தாங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் லெகன்சி. சோ அதையும் நமக்கு ரிமூவ் பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம அதை பத்தி டீடைலான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இங்க ஐ பட்டன் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து வரும். சோ இப்போ இந்த அப்டேட் வந்து பண்ணிட்டா இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம மொத்தமா வந்து பண்ண 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கொடுக்கணும். இந்த பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா பண்ணாங்கன்னா நமக்கு அந்த அப்டேட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணா நமக்கு இந்த பக் வந்து சால்வ் ஆயிரும். அப்படி இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் மேஜர் அப்டேட் வருது. சோ நமக்கு ஏப்ரல்ல வந்து நினைக்கிறேன் அந்த அப்டேட் வரும்போது நமக்கு இந்த பக் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்லி வந்து பண்ண சர்ச் பண்ணும்போது கிடைச்சது. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. அப்டேட் அண்ட் செக்யூரிட்டில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூ அப்டேட் ஹிஸ்டரின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கொடுத்திருப்பாங்க அன்இன்ஸ்டால் அப்டேட் சொல்லிட்டு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த KB நம்ம வந்து KB500802 அது எந்த அப்டேட் இருக்கோ செலக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த எரர் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பக் வந்து போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து சிஸ்டம் அப்டேட் செக் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துச்சுன்னா பண்ணாதீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மோட்ல மாத்திருங்க, ஜஸ்ட் மேனுவல் வந்து மாத்திருங்க. நம்மளே வந்து அப்டேட் கொடுக்குற மாதிரி. சோ இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கங்க. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யாராவது விண்டோஸ் லேப்டாப் வந்து யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க மேல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அல்ல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற லெவல் நோட்டிபிகேஷன் வரும். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.
சே இவனுக்கு இதே வேலையா போச்சு. அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த அப்டேட்ல பிரச்சனை, இந்த அப்டேட்ல பிரச்சனை சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம இஷ்டம் பாத்தீங்களா, உபுண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, சும்மா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு.